வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப் பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ஒலிம்பியாட் மேடையில் மாணவர்களின் பங்களிப்பு மிக சிறப்பாக உள்ளதாக பிரதமர் பாராட்டு. எழுத்தாளர் பூமணியின் மறைவால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் முதலமைச்சர் விஜய். தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்தியவர் எழுத்தாளர் பூமணி என முதலமைச்சர் புகழாரம். பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. டெல்டா விவசாயிகளை காக்க சிறப்பு திட்டம் வகுக்க வேண்டும், பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். நில அபகரிப்பு புகார் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் மீது பரங்கிமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் நிலத்தை திருப்பித் தர மறுப்பதாக நிலத்தின் உரிமையாளர் குற்றச்சாட்டு. ஈரானுக்கு எதிராக அதிக அளவிலான தாக்குதல்களை அமெரிக்க படை தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒரு விரிவான இராணுவ அதிரடி படையான சென்காம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் தங்க பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் மோடி தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கொலம்பியாவின் புகார்மங்காவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய அணியைச் சேர்ந்த கனிக் ஜெயின், ரிதேஷ் ஆனந்த் பென்டாலே, ரிஷித் கார்க், ஸ்ரேஷ் சுரையா, ஸ்வரேஷ் ஜோஷி ஆகியோர் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். இதுகுறித்து பிரதமர் மோடி தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கொலம்பியாவின் புகார்மங்காவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் தங்க பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். இவர்களது இந்த சாதனை இளைய ஆற்றலின் எல்லையற்ற திறனுக்கும் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியின் மீது அவர்கள் கொண்டுள்ள ஆர்வத்திற்கும் மற்றும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல் கடந்த 10 ஆண்டுகளில் இந்த ஒலிம்பியாட் மேடையின் பல்வேறு போட்டிகளில் நமது மாணவர்கள் தொடர்ந்து மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருவதும் சம அளவில் பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அடித்தட்டு மக்கள் வாழ்வின் நுட்பமான யதார்த்தங்களின் மூலம் தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்தியவர் எழுத்தாளர் பூமணி என்று முதலமைச்சர் விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். முதலமைச்சர் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் எழுத்தாளர் பூமணி குறித்து பதிவிட்டுள்ளார். அதில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார் என்ற செய்தி மிகுந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். அடித்தட்டு மக்களின் வாழ்வின் நுட்பமான யதார்த்தங்களும் வரலாற்றின் ஆழமான சாட்சியங்களும் நிரம்பிய படைப்புகளின் மூலம் தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்தியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். எழுத்தாளர் பூமணியின் மறைவால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இலக்கிய துறையில் பூமணியின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் இன்று திறந்து வைக்க உள்ளார். சென்னை பெரம்பூர் தொகுதி வியாசர்பாடி சர்மா நகர் 1வது தெருவில் புதிதாக கட்டப்பட்ட முதலமைச்சர் விஜயின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் திறப்பு விழா நடைபெறுகிறது. இதனை முதலமைச்சர் விஜய் இன்று பிற்பகல் 3 மணிக்கு திறந்து வைக்கிறார். இந்நிலையில் முதலமைச்சரின் வருகையை முன்னிட்டு அலுவலகம் அமைந்துள்ள பகுதி மற்றும் முக்கிய சாலைகளில் 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு உள்ளனர். இவர்கள் பொதுமக்களின் நடமாட்டம் மற்றும் வாகன போக்குவரத்தை கண்காணித்து ஒழுங்குபடுத்தும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நிகழ்ச்சி நடைபெறும் இடம் முழுவதும் பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டு உள்ளது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. டெல்டா விவசாயிகளை காக்க சிறப்பு திட்டம் வகுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி காவிரி நீர் தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் காவிரியில் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நீரை கர்நாடகம் திறந்து விடுவதற்கான எந்த அறிகுறியும் இல்லாததால் நடப்பு ஆண்டில் சம்பா சாகுபடி நடைபெற வாய்ப்பில்லை என்று உழவர்கள் கவலை தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். மிக மோசமான இந்த சூழலை சமாளிக்க அரசு தரப்பில் எதுவும் செய்யப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். காவிரி பாசன மாவட்டங்களை வறட்சி பாதித்த பகுதிகளாக அறிவித்து ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடும், தமிழக மக்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் மலிவு விலையில் வெளிச்சந்தை அரிசியையும் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். விவசாயிகள் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் சிறப்பு திட்டம் ஒன்றை வகுத்து அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நில அபகரிப்பு புகார் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் மீது
பரங்கிமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் கடந்த 2 ஆண்டுகளாக தன்னுடைய சொத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக கூறி சென்னையைச் சேர்ந்த தனியார் நிறுவன உரிமையாளர் ராஜேஷ் சோமசுந்தரம் முதலமைச்சரின் தனிப்பிரிவில் புகார் அளித்திருந்தார். அதில் கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலின் போது பரங்கிமலையில் தேர்தல் பணிமனைக்காக கொடுத்த 5500 சதுரடி நிலத்தை திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் திருப்பித் தர மறுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அன்பரசனின் உதவியாளர் என்ற பெயரில் ஒருவர் வந்து கேட்டதன் பேரில் அந்த இடம் தரப்பட்டது என்றும், குத்தகை காலம் முடிந்து இடத்தை காலி செய்யாமலும் 2 ஆண்டுகளாக வாடகையும் தராமலும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கடந்த ஜூன் 19ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் அன்பரசன் தன்னை சந்தித்ததாக கூறியுள்ளார். அப்போது ஒரு வாரத்தில் அந்த நிலத்தை தன்னிடம் ஒப்படைக்குமாறும் பணம் கொடுத்து விடுவதாக கூறியதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தனக்கு அந்த நிலம் தேவைப்படுகிறது என்று உறுதியாக தெரிவித்து விட்டதாக கூறியுள்ளார். இதுகுறித்து பலமுறை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும், தனது நிலத்தை மீட்டுத்தர வேண்டும் என்றும் அந்த புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நில அபகரிப்பு புகார் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன், அவரது உதவியாளர் ஜெய்சங்கர் மற்றும் பல்லாவரம் தாசில்தார் ஆறுமுகம் ஆகியோர் மீது பரங்கிமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரானுக்கு எதிராக அதிக அளவிலான தாக்குதல்களை அமெரிக்க படை தொடங்கியுள்ளதாக அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒரு பிரிவான இராணுவ அதிரடி படையான சென்ட்காம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பிற்காக ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிராக புதிய இராணுவ தாக்குதல்களை அமெரிக்கா அதிகரித்துள்ளது. இது பற்றி அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒரு பிரிவான இராணுவ அதிரடி படையான சென்காம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியை எளிதில் கடந்து செல்லும் வகையில் வழிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. வர்த்தக கப்பல்களின் போக்குவரத்து பாதுகாப்பிற்காகவும் மற்றும் கடல்சார் ஊழியர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்தும் நோக்கிலும் ஈரானுக்கு எதிராக அதிக அளவிலான தாக்குதல்களை அமெரிக்க படை தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளது. இதையடுத்து ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் வர்த்தக கப்பல் ஒன்றை தாக்கியதற்கு பொறுப்பேற்க செய்யும் வகையில் ஈரானிய படைகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக அதிரடி ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிய போது ஹார்முஸ் ஜலசந்தி தாக்குதல் நடத்தியவர்களை விரட்டியடித்து விட்டதாக தெரிவித்தார். திருவள்ளூரில் உள்ள தனியார் ஆடை வடிவமைப்பு தொழிற்சாலையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். திருவள்ளூர் மாவட்டம் கோடப்பாக்கத்தில் உள்ள தனியார் ஆடை வடிவமைப்பு தொழிற்சாலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆடை வடிவமைப்பு பணிகளை பார்வையிட்டார். மேலும் நாட்டில் நலிவடைந்து வரும் எம்ப்ராய்டரி தொழிலை மீட்டெடுப்பது குறித்தும் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்த மத்திய அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தொழிலாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து தொழிற்சாலையில் பணிபுரியும் எளிய தொழிலாளர்களுடன் ஒன்றாக அமர்ந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மதிய உணவு அருந்தினார். அமைச்சரின் இந்த எளிமையான அணுகுமுறை அங்குள்ள தொழிலாளர்களை நெகிழ்ச்சி செய்தது. பிரதமர் மோடி வரும் 17ஆம் தேதி ஹரியானாவுக்கு வருகை தந்து பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாக ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பிரதமர் மோடி வரும் 17ஆம் தேதி ஹரியானாவுக்கு வருகை தர உள்ளதாக தெரிவித்தார். அவரது வருகையை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் தினமும் ஒரு தூய்மை பணியை மேற்கொள்ள கட்சி முடிவு செய்துள்ளது என்றும் கூறினார். பிரதமரின் உறுதிமொழியை முன்னெடுத்து செல்லும் வகையில் தங்கள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பல்வேறு இடங்களில் இந்த தூய்மை பணியில் பங்கேற்றுள்ளதாக தெரிவித்தார். ஹரியானாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். திருப்பரங்குன்றம் தினசரி காய்கறி சந்தையில் அமைச்சர் நிர்மல்குமார் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் காய்கறி சந்தைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சந்தையில் உள்ள ஒவ்வொரு கடைகளுக்கும் சென்று வியாபாரிகளிடம் காய்கறிகள் வரத்து, விற்பனை நிலவரம் மற்றும் அவர்களின் அன்றாட செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் அவர் சந்தைக்கு பொருட்கள் வாங்க வந்த பொதுமக்களை சந்தித்து கலந்துரையாடினார். அண்டை மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் மாநில அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என ஆதித்தமிழர் பேரவை நிறுவன தலைவர் அதியமான் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் ஆதித்தமிழர் பேரவையின் நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் பேரவை நிறுவன தலைவர் அதியமான் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து தலைவர் அதியமான் செய்தியாளர்களிடம் பேசினார்.
அப்போது பேசிய அவர், அண்டை மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் மாநில அரசே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தினார். மேலும் ஆதிதிராவிடர் என்பது தனிப்பட்ட ஜாதியை குறிப்பதால் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் என்பதை சமூக நீதித்துறை அமைச்சர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதைப் போல ஒட்டுமொத்த ஆதிதிராவிடர் நலத்துறையையும் சமூக நீதித்துறை என மாற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அருந்ததியர் என்று பதிவு செய்ய வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். ஏன்னா ஆதி திராவிடர் அப்படிங்கிற சொல்லு ஒரு காலத்தில் பொதுவான சொல்லாக இருந்தது. இப்பொழுது அது பொதுவான சொல்லாக இல்லை, ஒரு தனிப்பட்ட சாதியை குறிக்கிற சொல்லாக அது இருக்கிறது. செல்போன் என்பது அறிவு வளர்ப்பதற்கே தவிர பிற தேவையற்ற விஷயங்களுக்காக அல்ல என்று மாணவர்களுக்கு மருத்துவர் தங்கபாலு அறிவுரை வழங்கினார். வேலூர் மாவட்டம் காமாட்சியம்மன் பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் குடியாத்தம் பீமா ராமானுஜம் அம்மாள் அறக்கட்டளை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மருத்துவர் தங்கபாலு கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கல்வியில் மாணவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மேலும் செல்போன் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். செல்போன் என்பது அறிவு வளர்ப்பதற்கே தவிர பிற தேவையற்ற விஷயங்களுக்காக அல்ல என்று அறிவுறுத்தினார். தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் கல்வி உபகரணங்களை வழங்கினார். இந்நிகழ்வில் சுரேஷ் பாபு, ராமமூர்த்தி, லோகேயா, ஜோதி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பொன்னேரி அருகே உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது கல்லூரி நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கல்லூரி முதல்வர் பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இதில் கல்லூரி துணை முதல்வர் சவுந்தரராஜன் கல்லூரியின் வளர்ச்சி பற்றி எடுத்துரைத்தார். தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் கல்லூரியில் தான் கழித்த மறக்க முடியாத நாட்களை நினைவு கூர்ந்தும் அவர் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவதற்கு இக்கல்லூரி தனக்கு எவ்வாறு வழிகாட்டியது என்பதையும் குறித்து உரையாற்றினார். இந்நிகழ்வில் தனசேகர், ராஜகோபாலன், ரசாக், வாசு உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். ஸோ இங்கே வந்து ஒரு மலரும் நினைவுகளாக பசங்களெல்லாம் பார்த்து பேசி, ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பார்த்து பேசி நினைவுகளை பரிமாற்றிக்கொண்டோம். ஸோ இங்கே வந்து வருஷம் இந்த மாதிரி அலுமினி மீட் நடத்துகிறனால ஜூனியர்ஸுக்கும் எங்களால் முடிஞ்ச நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது. எல்லோரும் கேம்பஸ், கிளாஸ் ரூம்ஸ் எல்லாத்தையும் மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இது வருஷம் தொடர மாதிரி மேனேஜ்மெண்ட்டை கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ. திருமுல்லை வாயலில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஏராளமான வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லை வாயலில் உள்ள தனியார் அகாடமி வளாகத்தில் ரோல்பால் அசோசியேஷன் சார்பில் மாவட்ட அளவிலான ரோல்பால் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. 4 பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 110க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்நிகழ்வில் பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டு வீரர்களை உற்சாகப்படுத்தினர். ஸ்டேட் லெவலில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக மாணவிகள் பங்கு பெறுவாங்க. ஸோ இதில் வந்து என்னென்ன பர்ஃபெக்டான பிளேயர்ஸ், ஸ்கில்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்னென்ன வந்து பிளேயர்ஸ் எவ்வளோ ஸ்பீட்ஸ், என்ன பேலன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கோச்சஸ் அண்ட் அப்சர்வர்ஸ் எல்லாருமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. திருவட்டாறு காங்கரை அருகில் இந்து முன்னணி நிர்வாகிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு உடனடியாக வழிவிட்ட வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மாத்தூர் தொட்டிப்பாலம் அருகே நீதிமன்ற உத்தரவை மீறி செயல்பட்டு வரும் கிறிஸ்துவ வழிபாடு கூடத்தை மூட வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு காங்கரை அருகில் இந்து முன்னணி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு இந்து முன்னணி போராட்டக்காரர்கள் உடனடியாக வழிவிட்டனர். ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அந்த ஆம்புலன்ஸ் வாகனம் அங்கிருந்து கடந்து செல்ல அவர்கள் உதவிய வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. மறைந்த பின்னணி பாடகி எஸ். ஜானகிக்கு கும்பகோணம் ஸ்ரீ அபிநயாஸ் கலைக்குழுமம் சார்பில் பரதநாட்டியத்தின் மூலம் உருக்கமான அஞ்சலி செலுத்தப்பட்டது. 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆயிரக்கணக்கான பாடல்களால் ரசிகர்களின் மனதில் நிலைத்து இடம் பிடித்த மறைந்த பின்னணி பாடகி எஸ். ஜானகிக்கு கும்பகோணம் ஸ்ரீ அபிநயாஸ் கலைக்குழுமம் சார்பில் பரதநாட்டியத்தின் மூலம் உருக்கமான அஞ்சலி செலுத்தப்பட்டது.
ஜானகி பாடிய புகழ்பெற்ற பாடல்களுக்கு பரதநாட்டிய மாணவிகள் நடனமாடி மரியாதை செலுத்தினர். இசையும் நடனமும் இணைந்த இந்த அஞ்சலி நிகழ்வு பார்வையாளர்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. இதில் கலை ஆசிரியர்கள், மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான கலை ரசிகர்கள் கலந்து கொண்டு ஜானகி அவர்களின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்தனர். வாழப்பாடி அருகே மூதாட்டியிடம் வாங்கிய நகையை திமுக பிரமுகர் ஒருவர் திருப்பி தராததால் அவருக்கு எதிராக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே துக்கியாம்பாளையம் ஊராட்சியில் மூதாட்டி மூக்காய் என்பவரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் ஆனந்தன் என்பவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு மூதாட்டியிடம் 3 பவுன் தங்க நகையை வாங்கிவிட்டு நகையை திருப்பி தராமல் காலம் தாழ்த்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட தரப்பினர் வாழப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி ஆனந்தன் வீட்டின் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையில் விடுதி ஒன்றில் மாணவி உயிரிழந்த சம்பவத்தில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி மாணவியின் பெற்றோர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விடுதியில் தங்கி பிஎஸ்சி 2ஆம் ஆண்டு படித்து வந்த விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி தர்ணிகா விடுதி குளியலறையில் வாளிக்குள் தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். மகளுக்கு உடல்நலப் பிரச்சனை எதுவும் இல்லை என்றும் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் விடுதி நிர்வாகம் அலட்சியம் காட்டியதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டினர். மேலும் உடலில் காயங்கள் இருந்ததாக கூறிய அவர்கள் சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேஞ்சூர் அருகே பிளாஸ்டிக் சேமிப்பு குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் தத்தை மஞ்சி கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான பழைய பிளாஸ்டிக் பொருட்களை அரைத்து சேமிக்கும் குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவலறிந்து வந்த தீயணைப்பு மீட்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டனர். இதில் நல்வாய்ப்பாக விடுமுறை தினம் என்பதால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த தீ விபத்து குறித்து காட்டூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக சுற்று வட்டார பகுதிகளில் கரும் புகையுடன் காற்றில் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தால் தத்தை மஞ்சி கிராமத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது. சிவகங்கை அருகே காவல்துறை சோதனையின் போது மலேசியாவிற்கு மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளை கடத்த முயன்ற 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர். சிவகங்கை மாவட்டம் இந்திரா நகர் ரயில்வே கேட் பகுதியில் காவல்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த 4 பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்களிடமிருந்து 3 கிலோ மெத்தம்பெட்டமைன் மற்றும் 3 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளை மலேசியாவிற்கு கடத்த திட்டமிட்டிருந்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக சிவகங்கை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூவிருந்தவல்லி அருகே தொழிலதிபரின் வீட்டில் புகுந்து உயிர் பறித்து விடுவதாக மிரட்டல் விடுத்த தாவேக்கு பிரமுகர் உள்ளிட்ட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லியைச் சேர்ந்தவரான தொழிலதிபர் கார்த்திக் மாதவன், இவருக்கும் உறவினரான தாவேகாவைச் சேர்ந்த நாராயணனுக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கார்த்திக் மாதவன் வீட்டிற்குள் நுழைந்த நாராயணன் மற்றும் அவரது கூட்டாளிகளுடன் வந்து அவரையும் அவரது தந்தையையும் கடுமையாக தாக்கி உயிரை பறித்து விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்து கார்த்திக் மாதவன் காவல்துறையினரிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் தாவேக பிரமுகர் நாராயணன், விஜய், தியாகு உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தாவேக பிரமுகர் நாராயணன் தாக்குதலுக்கு பயன்படுத்திய கார் தில்லி பதிவு எண் கொண்டு போலியாக பயன்படுத்தி வந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கோவையில் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட கஞ்சாவை மாநகர காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்து உள்ளனர். கோவை உக்கடம் வாலாங்குளம் மேம்பாலம் அருகில் மாநகர காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த ஆம்புலன்ஸ் ஒன்றை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது வாகனத்தில் கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. இதையடுத்து கஞ்சாவை கடத்திய பீளமேட்டைச் சேர்ந்த மணிகண்டன், சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் வீரசின்னமருது ஆகிய 2 பேரையும் கைது செய்து 21 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து நடத்திய விசாரணையில் ஆந்திர மாநிலம் இச்சாபுரத்திலிருந்து கோவைக்கு
டாடா விங்கர் ஆம்புலன்ஸ் மூலம் கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. மேலும் கைது செய்யப்பட்ட மணிகண்டன் மீது ஏற்கனவே போதைப்பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழும் ஓட்டுநர் வீரசின்னமருது மீது திருட்டு வழக்கும் நிலுவையில் இருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலூர் அருகே அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்து உள்ளனர். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகே வஞ்சி நகரம் 4 வழிச்சாலையில் சென்னையிலிருந்து மார்த்தாண்டம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் மதுரையில் இருந்து திருச்சி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது மோதியது. இதில் அரசு பேருந்து தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் தனியார் பேருந்து மரத்தில் மோதி நின்றது. இந்த விபத்தில் மொத்தம் 6 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 41 பேர் படுகாயங்களுடன் மேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த டிஐஜி அபினவ்குமார், மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தேவநாதன் விபத்து குறித்து பார்வையிட்டு மீட்பு பணிகளை துரிதப்படுத்த அறிவுறுத்தினார். இதன் அடிப்படையில் தீயணைப்பு துறையினர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். ஆம்பூர் அருகே அதிவேகமாக சென்ற கார் தேசிய நெடுஞ்சாலை உள்ள தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 பேர் படுகாயமடைந்து உள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாதனூரில் இருந்து வாணியம்பாடி நோக்கி அதிவேகமாக சென்று கொண்டிருந்த கார் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தடுப்புச் சுவரில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த காரின் பின்னால் வந்த அரசு பேருந்தும் விபத்துக்குள்ளான கார் மீது மோதி நின்றது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த வாணியம்பாடியைச் சேர்ந்த செங்குட்டவன், அவரது மனைவி சுஜாதா, மகன் அரவிந்த் மற்றும் மருமகள் ஆகிய 4 பேரும் படுகாயமடைந்து ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து தகவலறிந்து வந்த ஆம்பூர் நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொட்டப்பட்டி நெடுஞ்சாலையை ஒட்டிய சர்வீஸ் சாலையில் பெரும் பள்ளங்கள் ஏற்பட்டு உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொட்டப்பட்டி நெடுஞ்சாலை அருகில் உள்ள சர்வீஸ் சாலையில் 200 மீட்டர் தூரத்திற்கு பள்ளங்களில் கழிவுநீர் தேங்கி உள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் கட்டண வசூலில் மட்டும் ஆர்வம் காட்டும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வாகன ஓட்டிகளை கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டினர். எனவே உயிரிழப்பு ஏற்படும் முன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அது நிரந்தரமான ஒரு தீர்வு இல்லாம அது பெரிய இதா இருக்கு. நேத்துல ஒரு வண்டி வந்துட்டு வேலையாகி இங்கனே நின்றுச்சு. ரொம்ப தூரம் டிராபிக் ஆயிடுச்சு. எல்லாரும் 2 வீலர்ல போறவங்க எல்லாத்துக்குமே இது சிரமமா இருக்கு. இதுக்கான நிரந்தர தீர்வு ஏதாவது ஒரு இது எடுக்கணும் கவர்மெண்ட்ல இருந்து சீக்கிரமா. சென்னை அருகே ஆர்கே நகரில் திமுக துணை செயலாளரை மர்ம நபர்கள் பட்டப்பகலில் அரிவாளால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சென்னை ஆர்கே நகர் 38வது வட்ட திமுக துணை செயலாளரான ராஜா தனியார் ஷிப்பிங் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து வருகிறார். இன்று காலை அவர் தனது வீட்டின் அருகே இருசக்கர வாகனத்துடன் நின்று கொண்டிருந்த போது மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் அவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென பின்னால் இருந்து வந்த இருவர் ராஜாவை கத்தியால் சரமாரியாக தாக்கினர். இதிலிருந்து சுதாரித்து கொண்டு ராஜா தப்பி ஓடிய நிலையிலும் அவரை துரத்தி சென்று கத்தியால் குத்திவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆர்கே நகர் காவல்துறையினர் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் ஏற்கனவே இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த நபருக்கும் முன்விரோதம் இருந்ததாகவும் மேலும் இவர் வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இனி வருவது திரையுலக செய்திகள். மறைந்த எழுத்தாளர் பூமணிக்கு அரசு மரியாதை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு எழுத்தாளர் தர்மன் கோரிக்கை விடுத்து உள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி மறைவால் தமிழ் இலக்கியத்துக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக எழுத்தாளர் தர்மன் தெரிவித்து உள்ளார். அவருடைய வெக்கை நாவலே பின்னர் அசுரன் திரைப்படமாக உருவானது என்றும் குறிப்பிட்டார். அஞ்ஞாடி நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற பூமணி சிறுகதை எழுத்தில் தனித்துவம் பெற்றவர் என்றும் ராஜநாராயணுடன் இணைந்து பல எழுத்தாளர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தவர் என்றும் புகழாரம் சூட்டினார். மேலும் மறைந்த எழுத்தாளர் பூமணிக்கு அரசு மரியாதை வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு தர்மன் கோரிக்கை விடுத்தார். திண்டுக்கல்லில் உள்ள தனியார் திரையரங்கம் ஒன்றில் இதய முரளி படம் ஓடிக்கொண்டிருந்த போது நடிகர் அதர்வா திடீரென உள்ளே நுழைந்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தனியார் திரையரங்கம் ஒன்றில் இதய முரளி படம் ஓடிக்கொண்டிருந்த போது நடிகர் அதர்வா உள்ளிட்ட படக்குழுவினர் திடீரென உள்ளே நுழைந்து ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தனர்.
அதர்வாவை கண்டதும் ரசிகர்கள் உற்சாகம் முழக்கமிட்டு அவரை வரவேற்றனர். தொடர்ந்து அங்கிருந்தவர்களிடையே பேசிய அவர் திரைப்படம் குறித்து உரையாற்றியதுடன் தனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார். இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டியில் அயர்லாந்து அணியை வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணி வெற்றி பெற்று உள்ளது. அயர்லாந்தின் பிரடில் உள்ள மைதானத்தில் வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டி நடைபெற்றது. போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த அயர்லாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 241 ரன்கள் எடுத்தது. ஏமி ஹெண்டர் அதிகபட்சமாக 67 ரன்கள் சேர்த்தார். இதையடுத்து 242 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 38 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 242 ரன்கள் எடுத்தது. இதில் அணியின் கேப்டன் ஹெய்லி மேத்யூஸ், ஸ்டெபானி டெய்லர் ஆகியோர் சதமடித்து அசத்தினர். இந்த வெற்றியின் மூலம் வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்று தொடரை கைப்பற்றியது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,05,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 13,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 800 ரூபாய் குறைந்து 1,05,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,15,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,40,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 186 புள்ளிகள் குறைந்து 77,382 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 66 புள்ளிகள் குறைந்து 24,140 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கப் பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. ஒலிம்பியாட் மேடையில் மாணவர்களின் பங்களிப்பு மிக சிறப்பாக உள்ளதாக பிரதமர் பாராட்டு. எழுத்தாளர் பூமணியின் மறைவால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தார் முதலமைச்சர் விஜய். தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்தியவர் எழுத்தாளர் பூமணி என முதலமைச்சர் புகழாரம். பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு. டெல்டா விவசாயிகளை காக்க சிறப்பு திட்டம் வகுக்க வேண்டும், பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். நில அபகரிப்பு புகார் தொடர்பாக திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் மீது பரங்கிமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை. திமுக முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் நிலத்தை திருப்பித் தர மறுப்பதாக நிலத்தின் உரிமையாளர் குற்றச்சாட்டு. ஈரானுக்கு எதிராக அதிக அளவிலான தாக்குதல்களை அமெரிக்க படை தொடங்கி உள்ளது. அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஒரு விரிவான இராணுவ அதிரடி படையான சென்காம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.